1.5 வருஷத்துக்கு பிறகு இந்தியா ஆஸ்திரேலியாவை T20ல சந்திக்குது. இன்னைக்கு சந்திக்கிறாங்க. 1 மணிக்கு இலங்கை நேரப்படி இந்த போட்டி ஆரம்பிக்கப்படுது. இந்தியா இந்த தொடர் அது ஒரு நாள் சர்வதேச தொடர ஆஸ்திரேலியா 2-1 என்று சொல்லி கைப்பற்றினாலும் கூட கைப்பற்றின பெரிய எங்களுக்கு கவலை இல்ல. கடைசி மேட்ச் வேண்டாமா, ரோஹித் சர்மா விராட் கோலி அடிச்சாங்களா, சீரிஸ் வின் பண்ணதுக்கு எங்களுக்கு ரைட். சரி, ஓகே, நீ அதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இப்ப T20க்கு வாரேன் நான். இப்ப 20-20க்கு இடையிலான இந்த போட்டி 20-20 போட்டி ஆஸ்திரேலியாவையும் இந்தியாவையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய அணி மிகப்பெரிய பலமான T20 அணியாக இருக்கு. என்னதான் ஒரு நாள் போட்டியில ஆஸ்திரேலியா பலமா இந்தியாவை உருட்டி இருந்தாலும் T20ல உருட்டுறதுன்றது அவ்வளவு இலகுவான காரியம் இல்ல. இந்தியா அவ்வளவு பலமான அணி. ஆஸ்திரேலியா எந்த பெரிய அணியாகவும் இருக்கட்டும், ஜாம்பவானாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா எங்கெங்க எல்லாம் T20ல இந்தியாட்ட சிக்கிச்சோ அப்ப எல்லாம் இந்தியா மேக்சிமம் வச்சு சம்பவம் தான். அடி அடி அடின்னு போட்டு அடிச்சு துவச்சு எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவிலையும் கூட. அதுதான் சொல்றேன். இந்த முறை இந்த நடக்க போற இன்றைக்கு ஆரம்பிக்க போற இந்த T20ல ஒரு மேட்ச் இல்ல, 2 மேட்ச் இல்ல, 5 மேட்ச். 5 நடக்க. அது என்ன காரணம் 5 நடக்கிறதுக்கு? இப்ப உலகக்கிண்ணம் வரப்போன்றதானே. அப்ப இப்பொழுது கொஞ்சம் T20 போட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், தங்களை தயார் செய்து கொள்வதற்காக. அதுக்காக 5 போட்டிகளை வைக்கின்றார். 5 போட்டி ஒரே அணி 2 பாருங்க. இப்ப இலங்கை, பாகிஸ்தான், ஜிம்பாப்வே வச்சு ட்ரையாங்குலர் சீரிஸ் சொல்லி அவங்க எப்படி பெருசா ரெடி ஆகிறாங்க. அங்க ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் விளையாடுது T20 சீரிஸ். 5 போட்டி என்னும்போது 3 போட்டியை வெல்லணும். ஒரு அணி 3 போட்டியை வெல்லணும் தொடர வெற்றி. அப்ப 31 போட்டிகளில் ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் மோதி இருக்கின்றன இதுவரைக்கும் T20 போட்டிகள். உடனே நீங்க யோசிப்பீங்க அப்படியே ஒரு 15-16 ஆஸ்திரேலியா வென்றிருக்கும், ஒரு 15 இந்தியா வென்றிருக்கும் தான் யோசிப்பீங்க. இல்ல, 20 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கின்றது. 20 10 போட்டிகள் தான் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கின்றது. ஒரு போட்டி வெற்றி தோல்வியா? கைவிடப்பட்ட போட்டி மழை காரணமாக நோ ரிசல்ட்ஸ் ஆகி இருக்கின்றது. ஆக எந்த அளவுக்கு இந்தியா பலமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்து 2 மடங்கு அதிகம். கடந்த 2024 ஜூன் மாதம் ICC T20 உலகக்கிண்ண போட்டியில் தான் 2 அணிகளும் சந்தித்தன கடந்த வருஷம். அப்பொழுதும் இந்தியா வெற்றி பெற்றிருக்கின்றது. ரோஹித் சர்மாவின் மேன் ஆஃப் த மேட்சோடு ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற்றிருக்கின்றது இந்தியா அணி. இப்போ ஈவன் T20க்கு நாங்கள் இந்த அளவு தான் பலம் என்று சொன்னாலும் கூட அது முடிந்த கதை தான். T20 போட்டிகளில் அன்றைக்கு உங்களுக்கு அடிக்க கிடைத்ததா, அன்று நீங்கள் அடித்தீர்களா, வெற்றி பெற்றீர்களா, இதுதான் T20க்கு கதை. சரிதான். சூப்பர் ஓவர் வரலாம், அன்றைய தினம் ஒரு பந்து வீச்சாளர் ஒரு பந்திலே வெல்லலாம், தோற்கலாம். இது எல்லாமே நடக்கும் T20 போட்டிகள். ஒரு ஓவர்லயே போட்டியே மாறலாம். இந்தியாவை பொறுத்தவரையில் ஆசிய கிண்ணத்தில் விளையாடிய அதே அணி விளையாடுகின்றது. சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக இருக்கின்றார்கள். சகோதர வீரராக அபிஷேக் சர்மா ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், அவர் பற்றி சொல்லவே தேவையில்லை. சிவம் தூபே, அவர் பற்றியும் சொல்ல தேவையில்லை. நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர் இவர்கள் இருக்கின்றார்கள். பந்துவீச்சில் ஆஷிப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா மீண்டும் அணிக்குள் வருகின்ற ஒரு நாள் போட்டிகளில் விளையாடவில்லை. ஹர்ஷித் ராணா, குல்தீப் ஜாதவ், வருண் சக்கரவர்த்தி. எனவே இதுதான் அணியாக இருக்கின்றது. ஆஸ்திரேலிய அணியில் மாற்றங்கள் இருக்கின்றன. கடந்த போட்டிகளில் அண்மை காலங்களில் வரும்போது அணியில் டிம் டேவிட், டிராவிஸ் ஹெட், இந்த மனுஷன் தான் பட்ட மோசமான மனுஷன். கிடைக்கிறது எல்லாத்தையும் சுத்துவா பாடுற மாதிரி, எந்த பக்கம் போட்டாலும் அடிப்பாங்க மாதிரி. மிக்கல் ஓவன், ஜோஸ் பிலிப், அதே போன்று மேத்யூ ஷார்ட்டோட ஃபார்மை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் சர்வதேச போட்டியில் இந்தியா அவரை ஃபார்ம் ஆக்கி விட்டிருக்கின்றது. சகலதுறை வீரர்களில் மிச்சல் மார்ஷ், இவர் தான் அணி தலைவராக இருக்கிறார். ஷீன் அபோட், மார்க்கஸ் டோனிஸ், இவர் சகலதுறை வீரர். சேவியா பார்ட்லட், நேதன் எலியஸ், ஜோஸ் ஹேசல்வுட், மேத்யூ ஹன்மேன், அடம் ஜம்பா, இந்த வீரர்களை வைத்துக் கொண்டுதான் ஆஸ்திரேலிய அணி விளையாட போகின்றது. இந்தியா தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதையும் வைத்துக்கொண்டு இதை நாங்கள் இந்த முடிவுக்கு வந்துவிட முடியாது. இறுதியாக நடைபெற்ற போட்டியிலும் கூட ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றுக் கொண்டது என்பது இந்தியாவுக்கு மனதளவில் இப்பொழுது ஒரு பலமாக இருக்கும். ஒரு நாள் சர்வதேச போட்டியில் வென்றிருக்கமே, அது ஒரு மனதைரியத்தை இந்திய அணிக்கு கொடுக்கும். இந்த போட்டி இன்றைக்கு 1 மணிக்கு ஆரம்பிக்குது. இரவு பகல் போட்டி. இரவு பகல் ஆஸ்திரேலியாவில் இலங்கை நேரப்படி 1 நாளைக்கு 4 மணி நேரம் வித்தியாசம், 5 மணி நேரம் வித்தியாசம். கிட்டத்தட்ட அதுக்கு ஏற்றால் போல் இலங்கை இந்தியாவில் விளையாட போகின்றது. கடைசியாக ஆஸ்திரேலியா அணி அணியையும் ஒரு தடவை அவ்வாறு நான் சொல்லிவிடுகின்றேன். மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட், மேத்யூ ஷார்ட், டிம் டேவிட், அலெக்ஸ் கேரி. இம்முறை அணியில் அலெக்ஸ் கேரி இல்லாதது முதல் 2 போட்டிகளிலும் அவர் இல்லை. அவர் இல்லாதது ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும். மார்க்கஸ் டோனிஸ், மிச்சல் ஓவன், சேவியர் பார்ட்லட், சீன் அபோட், அடம் சம்பா, ஜோஸ் ஹேசல்வுட், கிட்டத்தட்ட அதே அணி. தென்னாப்பிரிக்காவோடு இவர்கள் இறுதியாக விளையாடி அதே அணி தான் இப்பொழுது விளையாட போகின்றது. அக்டோபரில் இந்த மாத ஆரம்பத்தில் தான் தென்னாப்பிரிக்காவோடு விளையாடி இருந்தார்கள். 3 விக்கெட்டுகளால் அந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தது. மிச்சல் மார்ஷ் அதில் சதம் அடித்திருந்தார்.
52 பந்துகளில் 104 ஓட்டங்கள். எனவே அந்த அணிதான் விளையாட போகின்றது. இன்றைக்கு ஆரம்பிக்க போற T20 ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கான போட்டி 5 போட்டிகள் தொடர்ச்சியாக நடக்க போகுது. இந்த போட்டி பற்றிய இந்த போட்டியில உண்மையிலே சொல்லுங்க, உங்களோட கிரிக்கெட் அறிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரசிகர்களாக இல்லாமல், இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் இல்லாமல் பொதுவாக கிரிக்கெட் ரசிகர்களாக இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இந்த தொடரை வெல்ல போவது யார் அப்படின்ற கருத்துக்கள்ல சொல்லுங்க. 5 போட்டிக்கு பிறகு நாங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்ற பேர்களை சொல்லுவோம்.